சம்பளம் வரும்? இந்த பக்கத்துல ஆனா அந்த மாதிரி எடுத்து காமிச்சாங்க 1300 சொன்னாங்க. எனக்கு இல்ல ஒரு மாடல் காமிச்சா அந்த மாதிரி பேக் ஹூக் வச்சு தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தைச்சிரு. ஸோ இது வந்து புடவைக்கு ப்ளவுஸ். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பெருசாக சாரீஸ் வந்து இல்லாததுக்கான ப்ளவுஸும் கரெக்டாக அமையல. அப்புறம் திரும்ப இன்னைக்கு கேட்கும் போது அவளுக்கு வந்து நாங்கள் எடுத்த அந்த உனக்கு ஓகேவா? எனக்கு பிடிச்சி வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. எடுத்து வைக்கல ஒரே மாதிரி குரூப் கலெக்ஷன் தர்றாங்க இல்லையா? அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ரைட் அந்த பக்கம் சூப்பரா இருக்கா? தீபாவளி நமக்கு வந்துருச்சு. இப்பவே இன்னைக்கே வந்துருச்சு தீபாவளி. இவ்வளவு சிம்பிளா எடுக்கிறதா தீபாவளி? இதான் தீபாவளி நமக்கு. நான் இதெல்லாம் எடுக்கவே கூடாதுன்னு இருந்தேன். எங்க அக்கா வெளில வரும்போது அந்த 2 நாள் ஜாலியா செலிப்ரேஷன் பண்ணுங்கிறதுக்காக திடீர் பிளான் இது எல்லாமே. திடீர் பிளான். எஸ் அக்கா, நீங்க எடுத்த ட்ரெஸ் எனக்கு மட்டும் எடுத்து தரலன்னா நினைக்கிறேன் எங்க அம்மா. நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப நான் கடப்புலவே வரமாட்டேன். நான் எடுக்கவே இல்லையே அந்த சரி அந்த ட்ரெஸ் நான் பார்த்ததே இல்லையே. அது அக்கா, இங்க கஸ்டமர் யாரும் காலேஜ் சைடுல இருந்து பக்கம் வர மாட்டாங்க. யார் அவங்க காலேஜ் சைடுல இருந்துலாம் வர மாட்டாங்க. நான் வேணா கஸ்டமர் கூப்பிட்டு வருவேன். நான் கூப்பிட்டு வருவேன். 2 பேருமே சேர்த்து கூட்டிடுவாங்க. அதுக்கு நீங்க எனக்கு ட்ரெஸ் காட்டணும். அவங்க காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களே. காட்டினாதானே உங்களுக்கு வந்து சம்பளம் வரும். இந்த பக்கத்துல ஆனா அந்த மாதிரி மாடல் இல்லையே. நேத்து மட்டும் எடுத்தேன்னு சொன்னீங்க. நேத்து எடுத்தது வேற மாடல். நம்ப மாட்டேன். சும்மா காதே பர்த்டே மேடம் கொஞ்சம் வேணுங்களா? இந்த பக்கம் திரும்ப வர முடியாது. நான் திரும்ப திரும்ப மாட்டேன். அத்தை எப்படிடா கட்டிட்டு உனக்கு எப்படி இருக்கு? நம்ம கேரளால எடுத்தல 2 பேரும் ஒரே மாதிரியே அந்த ப்ளூ கலர். நீங்க 2 பேரும் ப்ளூ கலர் எடுத்தீங்கல்ல, ஒயிட் கலர் ப்ளவுஸ் போட்டு. அந்த சேம் மாதிரி அப்படியே தான். ஓகேவா? கலர் காம்பினேஷன் ஓகேவா? அத்தைக்கு நல்லா இருக்கும். எங்க அத்தைக்கு நல்லா இருக்கும். ஆனா உங்க அத்தைக்கு என்ன விட கலரா இருக்கும். எங்க அத்தைக்கு எது போட்டா நல்லா இருக்கும்? எது கட்டினா நல்லா இது போடுறது இந்த கலர் காம்பினேஷன் ஓகேவாக்கா? நம்ம வந்துட்டு தீபாவளி ஷாப்பிங் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனந்தா சில்க்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே போனோம். எங்களுக்கு பர்சனலாக அதில் ஒன்று கலெக்ஷன் பிடிக்கல. அதனால ஒரு கர்ஷிப் கூட அங்கேருந்து எடுக்கலை. 2 மாடி ஏறி 2-3 ஏறி இறங்கிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எங்கள் மாமாவுக்கு தான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். எங்கள் மாமாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அவருக்கு எப்படி அமைச்சதுன்னு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் இதை காட்டலாம். இது தான் போகணும். ஃபர்ஸ்ட்டு நிருவோட பர்த்டே ட்ரெஸ். நிருவோட பர்த்டே ட்ரெஸ் வந்துட்டு 2 மைண்டில் வச்சுருந்துச்சு. இது இல்லைன்னா இதுன்ற மாதிரி 2 மைண்டில். இந்த முன்னாடிலாம் மஸ்தானி ஒன்று நல்லா ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸ்கர்ட்டு நல்லா டாப்பு ஷாலு சொல்லிட்டு அது நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் போயிட்டேன் பார்த்தேன். அந்த இன்ஸ்டா பேஜ் வந்துட்டு டிஎம் பண்ணி கேட்கும்போது ஜஸ்ட் 3450 எனக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரிங்க எங்களுக்கு வேணாங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அது வந்துட்டு சரி நம்ம போய் கடையில் கேட்டு பார்ப்போம். இதில் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா கடையில் மீஷோவில் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மீஷோவில் போட்டால் மீஷோவில் அந்த மாதிரி வரவே இல்லை. மீஷோவில் ஷர்ட்டு ஸ்கர்ட்டுன்னு தான் வந்துச்சு. அப்புறம் கடையில் போய் கேட்டால் கடையில் வந்துட்டு அங்கே ஆனந்தா சில்க்ஸ்ல ஒன்று காட்டினாங்க. அது என்ன டாப் வந்துட்டு ஷார்ட் டாப், நார்மலாக ஷார்ட் டாப்பு கீழே வந்து சுருக்க வச்சு கீழே ஸ்கர்ட் வந்துட்டு இந்த ஒரு மாதிரி பிளாசோ பேண்ட் ஒரு மாதிரி ஸ்கர்ட் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கலரும் ஒரு மாதிரி
நல்ல ஒரு டார்க் கலர் தான். ஆனால் ஒரு மாதிரி வைப்ரண்டான கலர் கிடையாது, ஒரு மாதிரி கலர். எனக்கு வந்துட்டு அது பிடிக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அது கேள்வி இல்லைம்மா இங்கே இருக்காது, நீங்கள் கிட் செக்ஷனில் போய் பாருங்க அப்படின்ட்டாங்க. ஒரே சங்கடமாக போச்சு, கிட் செக்ஷனில் போய் பார்க்க சொல்கிறீங்களே சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு அந்த பக்கம் வேற சைடில் காமிச்சாங்க, இருந்துச்சு. பட் எனக்கு அது பிடிக்கல, நான் பார்த்தோன்னே இல்லைனா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் திருப்பூர் சில்க்ஸ் வந்து இவங்க அதுக்கு சாரியெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே போய் நான் கேட்டேன். அவங்க வந்துட்டு காமிச்சாங்க. நான் வந்துட்டு நல்லா கிராண்டாக கேட்டேன். அதோட ஃபோட்டோ கூட நான் முடிஞ்சா அவங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். நல்லா கிராண்டாக ஒரு மாதிரி ரெட் கலரில் நான் கேட்டேன். அவங்க என்ன அப்படின்னா இந்த நார்மல் வியருக்கு போடுற மாதிரி எடுத்து காமிச்சாங்க. 1300 சொன்னாங்க. எனக்கு இல்லை 1000 வியருக்கு போடுற மாதிரி எடுத்து காமிச்சாங்க. 1300 சொன்னாங்க. எனக்கு இல்லை 1300க்கு இந்த மாதிரி நார்மலாக எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சரி சொல்லிட்டு நான் 3 செட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 பீஸ் செட்ல ஒயிட் ஆஃப் ஒயிட்ல எடுக்கணும்னு சொல்லி நான் பிளான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் பார்த்ததுக்கப்புறம் சரி இந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் வச்சிருந்தேன். அப்புறம் அதை போய் பார்ப்போம் ஒயிட் டாப்பு ப்ளூ ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் பேண்ட் ஸ்கை ப்ளூ கலர் ஷார்ட் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்துட்டு 1700. ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு ஓரளவுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். பட் அதில் வந்துட்டு லைனிங் இல்லாத காரணத்தினால் எங்கள் அம்மா இருந்துட்டு வேண்டாம் நீ காலேஜ் போட்டு போகணும் ஒரு மாதிரி. அதாவது என்னன்னா வேற கலர் மஸ்டர்ட் கலர்னா கூட லைனிங் இல்லாத தெரிஞ்சுக்காது. ஒயிட் கலர்ல லைனிங் கிடையாது. நம்ம வந்து என்னதான் நம்ம அதுக்கு கலர்ல நம்ம இன்னர் ட்ரெஸ் போட்டாலுமே அது வந்து நம்ம வீடியோ பண்ணுவோம், 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க, அது பேடான ஒரு இது வரும்னால தான் அது வேண்டாத்தாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவளுக்கு அது மனசே வரல. ஆனால் அந்த மனசு வராமல் அடுத்து செலக்ட் பண்ணுறதுக்குள்ளார அப்படியே அந்த வீடியோ எடுத்து வச்சிருப்பா. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இப்படி வச்சிருந்தா எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இவங்களுக்கு வந்து இத்தனை ரூபா செலவு பண்ணுறதெல்லாம் கூட நான் வந்து ஒரு நாள் சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறேன். அதுக்காக நான் 10 நாள் 1 மாதம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சி தான் நான் அதுக்குள்ளாரே போய் இறங்குவேன். இப்போ வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு பக்கமாக நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இவங்களுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. காட்டாதனால நமக்குள்ள ஏதோ நம்ம பிடிக்காதது அவங்களுக்கு திணிக்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு டைமே அது இன்னைக்கு சரி ஓகே இவ சொல்ற பசியில இருந்தேன். ஆனால் இன்னைக்கு உண்மைதான் 2:30 மணிக்கு காலேஜ் விட்டோடனே 3 மணிக்கு பஸ் ஏறினாங்க, 4 மணிக்கு திருப்பூர் வந்தாங்க. நாங்கள் அப்படியே 4 மணிலேருந்து 8:45 வரைக்கும் சுற்றினோம். நல்ல வேலை கடைசியாக திருப்பூர் சில்க்ஸில் அவங்க எப்போவுமே எங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு உபசரிப்பு இருக்குது. டீ காஃபி ஜூஸ் என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. டைம் ஃபஸ்ட்டில் டீ குடிச்சிட்டோம், 2வது கேட்கும்போது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, மணி 8:30 மணி. அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு 8:15 அப்புறம் அவரை பஜ்ஜியும் டீயும் கொண்டாந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு தான் அந்த டெம்பிள் உட்காந்து பேசிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு சரி இது ஒரு மாதிரி பீகாக் கிரீன் கலர்ல. அப்புறம் சரி அவங்களும் என்னென்னமோ ஃபுல் ஃப்ராக்லாம் காமிச்சாங்க, அப்புறம் ஷால் இல்லாத மாதிரி. அப்புறம் வந்துட்டு 2 பீஸ்ல வந்துட்டு ஷார்ட் டாப் பேண்ட் காமிச்சாங்க. ஆனால் அந்த ஷார்ட் டாப் பேண்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை நான் காலேஜ் போட்டு போக முடியாதுல்ல. ஸோ வேணா நான் காலேஜ் போட்டு போனாட்டி சொல்லி ஏதேதோ பண்ணி சரி 3 செட்லேயே வந்துட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், காலேஜுக்கு போட்டு போக முடியும் சொல்லிட்டு இது வந்துட்டு பீகாக் கிரீன் கலர்ல இந்த டாப்பு, அதுக்கு வந்துட்டு ஷால் நல்லா கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றது நல்லா கிராண்டான ஷால். டாப்பும் பேண்ட்டும் லேசா இருந்தா போட்டுக்கலாம். ஷால் வந்துட்டு நல்ல ஒரு கிராண்டான ஷால், அதுக்கு பேண்ட். இது எடுத்து இதுதான் என் பர்த்டே ட்ரெஸ். இது வந்துட்டு 1060 ரூபாய். இதோட ரேட்டு 1060 ரூபாய். ஆனால் இந்த ட்ரெஸ் தான் கடைசியாக நாங்கள் செலக்ட் பண்ணோம், அதுதான் ஃபஸ்ட்டாக காட்டுறோம். சரி ஓகே இது அப்புறம் மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குரூப் சாரி வந்து ஒரு 5 எடுத்துருக்கோம். ஸோ அந்த 5 மட்டும் ஃபஸ்ட்டு காட்டுறேன். அந்த சைடெல்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 5 சாரீ எடுத்துருக்கோம். எதுக்கு இந்த 5 சாரின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 5 பேருமே ஒரே மாதிரி போட்டுக்கோம். ஐடியா நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் யாருக்கு நாங்கள் துணி எடுக்க போகிறோம், மொத்தம் 6 பேருக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். 6 பேர் யாருன்னா நாங்கள் 3 பேர், பிரபாக்கா, சபரி, அவங்க 2 பேர், 5 பேர் ஆச்சு. அப்புறம் தாத்தா. இது அந்த ஃபோட்டோ கார்டு. ஃபோட்டோ எடுத்துறேன். ஏப்பா எடுக்கணும்னு தோணுச்சு உன்னோட. ஆனால் இந்த க்ரீன் தானே என்கிட்ட ப்ளவுஸ் இருக்கு. இருக்கு.
போகும்போது ஒரு பிளான் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா கேரளா சாரியில ஸ்கர்ட் தைச்சிட்டோம் அப்படின்னா வெல்வெட் பிளவுஸ் போட்டு ஓணத்துக்கும் 2 வருஷம் போட்டு போயிடலாம், தீபாவளிக்கு நம்ம போட்டுடலாம், ட்ரெஸ் வந்துட்டு வேரியேஷன் தெரிஞ்சிரும் அப்படி சொல்லிதான் நான் வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். சாரி பிரபாக்கா சொல்லிட்டாங்க எனக்கு வந்து சாஃப்டா வேணும், காட்டன்ல எடுத்துட்டா என்னால வந்து ரொம்ப நேரம் கட்டி இருக்க முடியாது, எனக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு பசங்களுக்கு செலக்ட் பண்ணவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய செலக்ட் பண்ணோம். இது வந்து எங்க 3 பேருக்கு ஸ்டார்டிங்ல எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடிச்சல, இவங்களுக்கு வந்து நிறைய நாங்க வந்து செலக்ட் பண்ணோம். பட் அதுல வந்து அதே கலர்ல எங்களுக்கு கிடைக்கல. என்னன்னா நாங்க லாஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தீபாவளி கொண்டாடணும். நானும் பிரபாகா சபரி நாங்க 5 பேர் கொண்டாடும் போது நான் சபரி அக்கா மட்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ். இல்ல அக்கா இல்ல வேற கலர் தான் போட்டுருந்தாங்க. நான் சபரி மட்டும் தான் ஒரே கலர். அதே வந்துட்டு எனக்கு கோட் ஒரு கோட் என்ன கலரோ அந்த கலர் அவளுக்கு டாப், அவளுக்கு டாப் என்ன கலரோ அந்த கலர் எனக்கு போட்டு. அதனால எனக்கு என்னன்னா திடீர் பிளான் தான் நாங்க இது எல்லாமே. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த போட்டேங்களா, இவங்களுக்கு வந்து 3 பேர் அக்கா தங்கச்சி 3 பேரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸு ஒரு மாடல் காமிச்சா அந்த மாதிரி பேக் ஹூக் வச்சு தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் தைச்சிக்கலான்னு இது தைச்சி வந்தோடனே இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து வேறு சேரீ எங்களுக்கு பார்க்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு அமையல. ஒரு சேரீ வந்து கட்டி என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அதே கலர்லேயே 2 பீஸ் கிடைக்கல, வெவ்வேறு கலரில் கிடச்சிச்சு. சொல்லி மொத்த கடையவே புரட்டி போட்டு உண்மையே சொல்றேன், அந்த மொத்த கடையை புரட்டி போட்டு எடுத்து கடைசியா ஒரு முடிவு பண்ணாங்க. எனக்கு என்னன்னா ஒவ்வொரு டைமும் நான் பார்க்கும்போது பிரபாக்காவுக்கு செட் ஆகலைன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு பயத்திலேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்படி புரியுது பயத்துல என்ன இது பிடிச்சி நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பயத்துல என்ன பண்ணிட்டுனா யோசிச்சு தான் நான் எடுத்தேன். அது சரி ஒருவேளை இப்போ எனக்கு ஓகே நான் வந்து ஹெவியாக இருந்தாலும் கட்டிடுவேன், கொஞ்சம் இதாக இருந்தாலும் கட்டிடுவேன். ஆனால் அக்காவுக்கு அப்படி இல்லை. இப்போது கொஞ்ச நேரமாவது கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் சரி ஓகே அக்காவுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்கோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அக்கா கடைசி என்ன சொல்லிட்டாங்க, நான் வேணா அதை எடுத்துக்கிறோம்ல, நீ வந்து கொஞ்சம் ஹெவியாக கூட எடுத்துக்க அப்படின்னாங்க. இல்லைக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி எடுத்துக்கலாம், ஏன் என்னை மட்டும் தனியாக பிரித்து வரீங்கன்னு சொல்லி நான் இதை வச்சு எடுப்பேன் கம்மியாக அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து 5 சாரீ ஒரே மாதிரி. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 725 ரூபா. அடுத்து இன்னும் என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லி இது அப்படியே வெயி போட்டோ எடுத்துக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துக்கலாம் வெய் கசகசன்னு ஏன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் இது அந்த பக்கம் இது லைனிங். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைனிங் எடுப்பண்டா. இந்த கலர் மட்டும் வித்தியாசமா இந்த கட்ட பிக்கிறது அந்த கட்ட பிக்கிறது நல்லா இருக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு லைனிங் மொத்தம் நான் வந்து 14.5 மீட்டர் லைனிங் எடுத்தேன். ஸோ 14.50 மீட்டர் எடுத்தேன். இதெல்லாமே வந்து பாப்பாங்களுக்கு ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு 7 மீட்டர் அக்கா சொல்லியிருந்தாங்க. 6 மீட்டர் தனி 1 மீட்டர் தனின்னு இருக்கும். ஆமாம், இது ஒன்று எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, ஒன்று வந்து புடவைக்கு. ஆமாம், அதை ஒன்றா மடிச்சு வச்சிரு, அப்படின்னா தான் தெரியும். இது வந்து அதில் அதுக்குள்ளே மடிச்சு இது மடிச்சு வச்சிரு. ஸோ இது வந்து புடவைக்கு. ப்ளவுஸ் நீங்கள் தான் தைச்சிக்கிறியா? புடவைக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 6.5 மீட்டர் இருக்குது. 6.5 மீட்டர் எதுக்குன்னா அக்காவுக்கு 1 மீட்டர் ப்ளவுஸுக்கு. ஏன்னா சாரியோட பார்டர் இருந்தது தான். பாப்பாங்களுக்கு ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும். ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் லைனிங்கு, அக்காவுக்கு ப்ளவுஸு தைக்கிறதுக்கு 1 மீட்ரு. மொத்தம் இதில் 5.5 மீட்ரு, இதில் ஒரு 7 மீட்ரு, 7 5 எவ்வளோ 12.5 மீட்ரு. இது அக்காவு சாரிக்கு ஃபால்ஸு. என்னோட ப்ளவுஸை மட்டும் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அக்காவது. ஏன்னா அவங்க 4 பேர்த்துக்குமே தைக்கணும். எனது தைச்சி வாங்க முடிஞ்சால் வாங்கிக்குவேன், இல்லை தீபாவளி முடிஞ்சு வாங்க முடிஞ்சு. ஏன்னா கொஞ்சம் இதுவே நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் நான் வாங்கினேன். இதெல்லாம் ஊருக்கு கொடுத்துரு. அதில் வந்து
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் மாமாவுக்கு வந்து இப்போ வந்து எங்கள் மாமாவுக்கு எங்கள் அம்மாவோட என்னன்னா எங்கள் அம்மாவோட அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் பிங்கே அமைஞ்சிருச்சு, தாத்தாக்கும் பிங்கே அமைஞ்சிருச்சு. இது வந்து எங்கள் அம்மாவோட அண்ணன். அவர் கண்டிப்பாக தீபாவளிக்கு வர வீடியோவில் வருவார். நான் லாஸ்ட் டைமே எங்கள் அத்தை செத்த வருஷம் நான் வந்து தீபாவளிக்கு இதே போல எடுத்தோம். எங்கள் அக்காவுக்கும் அதாவது பிரபாக்காவுக்கும் தங்கராஜ் அண்ணாவுக்கும் சேம் ஒரே மாதிரியே கப்பல் ட்ரெஸ் எடுத்துட்டு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு எங்கள் மாமாவுக்கு என்ன பண்ணிட்டுனா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கொடுத்துட்டு அப்போ எங்கள் மாமா வந்து எல்லாரும் என்ன வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை எடுத்து கொடுக்குறீங்க, பொண்டாட்டி தானே சேர்த்து அந்த கரெக்டாக அந்த வருஷம் தான் எங்கள் அத்தையும் இறந்துருந்தாங்க. பொண்டாட்டி தானே சேர்த்து போயிட்டா எதுக்கு வெள்ளை வேட்டியே போடணுமா அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு காலையில் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நேற்று அவங்க ஊருக்கு வரேங்கிற ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு. காலையில் மாமாட்ட பேசிட்டு எங்கள் பிரபாக்காட்ட கேட்டேன், அக்கா மாமா வந்து கலர் போட்டு போகிறானா போட்டு போகிற அப்படின்னாங்க. ஸோ அவருக்கு ஒரு செட்டு நான் என்னால் முடிஞ்சது என் சக்திக்கு மீறி தான் இது எல்லாமே. இந்த செட்டாக பார்த்தீங்கன்னா 750 ரூபா வேட்டியும் சட்டையும் மாமாவுக்கு எடுத்துட்டேன். மாமாவுக்கு வந்து 38 சைஸ் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஜீவன் பிராண்டில் மாமாவுக்கு எடுத்துட்டேன். இது இங்கேயே இருக்கட்டும். சாரீ இதெல்லாம் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். இப்போ அடுத்து வந்து கதை சொல்லு. என்னதுடா இந்த சாரி தான். அதில் வந்து இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். காட்டன்ல இது 950 ரூபாய், 1000 பவுடர் காட்டன், பட்டர் காட்டன். ஸோ வந்து இது நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் கிடைக்காதனால எனக்கு இந்த சாரீ விட மனசு வரல. எப்போ கிடைக்கும் தெரியல. அதனால என்னன்னா சரி ஓகே எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெருசாக சாரீஸ் வந்து இல்லாததுக்கான ப்ளவுஸும் கரெக்டாக அமையல. ஸோ நமக்கு வீடியோஸ் பண்ணுறதுக்கோ எங்கேயாவது போனால் வந்தாலோ இப்போ நான் பழனிக்கு போகலான்னு இருக்கேன் அப்பையோ இல்லை ஏதாவது ஒரு சாரீ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்தேன். இது சேம் பார்த்தோம்னா என்னோட பர்த்டே சாரீ இது ஒரே கலர் தான் வரும். ஆமாம் மேக்ஸிமம் ஒரே ஏன்னா அது லாவெண்டர் கிரீனா, இது வந்துட்டு கிரீன் பிங்க். இல்லை அது கிரீன் லாவெண்டர் தான் வரும். ஸோ அதனால இந்த சாரீ எடுத்தேன். நல்லா இருக்கும். அதோட இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்துட்டு எவ்வளோ கசக்குனாலும் சுருங்கல 950 ரூபாய். பட் இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இதே கலர்லேயே எங்களுக்கு கிடைக்கல. கான்ட்ராஸ்டா இருக்கு. எனக்கு கட்டி பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால பிங்க்லேயே அது ப்ளவுஸு. ஸோ இது வந்து ப்ளவுஸு, இது முந்தி ப்ளவுஸ் வந்து பிளைன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் கான்ட்ராஸ்ட் தான். இந்த பிளைன் மாதிரி வரும். எங்கட காணும். ஸோ இந்த சாரீ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுவும் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இதுக்கு கீழே நீங்க யாரும் தயவு செஞ்சு எதுக்கு இப்படி எடுத்தா அப்படி எடுத்து எதுக்கு இவ்வளோ இவ்வளவு கடன் வச்சுட்டு எதுக்கு இவ்வளவு பண்றீங்க, கடன் இல்லைன்னு போய் நீங்க கடன் இல்லை நீங்க துணி எடுக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்றேன்னு நீங்க பண்ணிட்டே இருங்க. எனக்கு அதை பத்தி ஒரு கவலை. தீபாவளின்றது வருஷத்துக்கு ஒரு டைம் வருது. நான் வந்து சொல்லிடுறேன் தெளிவா, தீபாவளிக்கு நான் ஷாப்பிங் பண்ற மைண்ட் செட்லேயே சீரியஸாவே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தனால பண்ண வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இவளுக்கு பர்த்டேக்கு மட்டும் வேணா ஒரு சாரீ எடுத்து கொடுத்துக்கலாம், அதாவது அவளுக்கு என்ன கேட்குறாளோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்புறம் அக்கா இன்வைட் பண்ணும்போது அக்காவும் ஃபஸ்ட்லாவும் ஆனாங்க, இல்லை வாங்க வந்துட்டு போகலாம், சனிக்கிழமை நைட்டு கிளம்புனீங்கன்னா நான் சனிக்கிழமை 5 மணிக்கு ட்ரெயினில் இருந்தாங்கன்னா நைட்டு வந்துடுவாங்க 10-11 மணிக்கெலாம். இந்த டயத்துக்குலாம் வந்துடுவாங்க திருப்பூர். திரும்ப சரின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருந்துட்டு திங்கக்கிழமை தீபாவளி கொண்டுட்டு அந்த நைட்டும் நம்ம அதிகமாக ட்ரெயின் ஏறிக்கலாம் வாங்கன்னு சொன்னேன். சரி பார்க்கலாம் பாப்பா 10வது அப்படின்னாங்க. பரவாயில்ல டீச்சர்கிட்ட லீவ் சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கூட திங்கக்கிழமை ஸ்கூல் இருந்துச்சுன்னா கூட, ஏன்னா கேரளாவில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டை கூட அது எப்படி இப்படிலாம் அப்படின்னாங்க. சரி பார்த்துட்டு நீங்கள் வாங்கன்னா சரி வரோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டாங்க. மொதல் நாள் நைட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பேசினா திங்கக்கிழமை காலையில் இன்னைக்கு அக்காட்ட பேசும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்களா, நான் 5 பேர் ஒரே மாதிரி போடலாங்க அப்படின்னு, பட்ஜெட் டைட்டாக இருக்குல்ல அப்படின்னுச்சு. எனக்கும் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் நான் மெட்டீரியல் எடுத்து கொடுத்தா நீங்கள் தைச்சறீங்களா, தைக்க முடியுமான்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஆனால் அவங்களுக்கும் நிறைய துணி வரும் அப்படிங்கிறனால சரி இப்படிலாம் தைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. எந்த மாதிரி மாடல் நாங்கள் பாவாடை சட்டை தாக்க கேட்டாங்க. 5 பேரும் ஒரே மாதிரி கொடுக்கலாம், அவங்க அப்படி தைச்சிக்கிட்டோம், நம்ம சீலை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே இப்படிலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி அந்த ஒரு நாள் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நாங்களும் யார் வீட்டுக்கு போக மாட்டோம். எங்களை யாருமே உண்மையாக சொல்லணும்னா ஒரு தீபாவளி பொங்கல் எதுக்குமே எங்களை யாருமே இன்னி வரைக்குமே இன்வைட் பண்ணவே கிடையாது.
அதனால எனக்கு என்னன்னா, நாங்கள் எப்போவுமே நல்ல நாள் பெரிய நாள் வந்துருச்சுனாலுமே நாங்கள் வீட்டுக்குள்ளேயே கதவை அடைச்சிக்கிட்டு, இன்னைக்கு நான் சொந்த வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வருஷமே கிட்டத்தட்ட இந்த 9 வருஷத்துல நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் தீபாவளி பொங்கல் வந்துட்டு எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாது. அழுதுட்டு கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளாரே தான் இருப்போம். அது எத்தனை நாள் லீவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி எங்கள் பிரபாக்காவை யாராவது இன்வைட் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உசுரோடு உள்ள வரைக்கும் அவங்கள கூப்பிடுவேன். என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு நான் பண்ணுவேங்கிற எண்ணம் தைரியமும் ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இந்த வருஷம் நம்ம எல்லாருமே சிறப்பாக இந்த ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம், அடுத்து கடனை கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இன்னைக்கு போய் இவ்வளோ நான் பட்ஜெட் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வந்து எனக்கு செப்பரேட்டாக நான் எடுத்துக்கிட்ட சாரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து ரப்சூட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ நாங்கள் கோயில் விசேஷத்துக்கு சீலை எடுக்க போன போது வந்து அவளுக்கு இந்த சீலை மேலே ஒரு கண்ணு எனக்கு இந்த சீலை வேணும், இது வந்து இந்த இதோட சேர்ந்தது டிஷ்யூவோட சேர்ந்தது வேணும்னு இருந்தா. இது 750 ரூபா. அப்புறம் திரும்ப இன்னைக்கு கேட்கும் போது அவளுக்கு வந்து நாங்கள் எடுத்த அந்த ஆனியன் பிங்க் வித் கிரீன்லேயே ஒரு ப்ளூ கலர், அதாவது லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ, அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது காமனாக கிடைக்கிற கலர்ஸ் நமக்கு. ஆனால் இந்த ஆனியன் வித் பிங்க் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். ஸோ அதனால நான் அதை வந்து ஒரே பிடி வருமா அதை எடுத்துக்கலாம் தாங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அந்த ப்ளூ கலரும் சரி எடுத்துக்கோ, நீ ப்ளவுஸ் தைச்சி கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து அவள் வேண்டாம் அப்படின்ட்டான். அப்புறம் நான் சும்மா இது பார்க்குறேன், நான் அவளுக்குள்ள இந்த சீலை மேலே ஒரு இது இருக்குது, சரி வேணா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீலையை நான் அவளுக்கு வந்து எடுத்துட்டேன். இது டார்க் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் எடுத்து பொறுமையாக தைச்சிக்கலான்னு சொல்லி எதுவும் எடுக்க வேணாம். ஸோ அதனால இதுக்கு இந்த சாரி கிடைக்க நான் 1 மாசமா இந்த ஃபோட்டோ இருக்கு, அது டேட்டு பார்த்தோன்னா என்னைக்கு இந்த ஃபோட்டோ வந்து அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து அதே மாதிரி இப்போ நான் சொல்லிக்கிறேன், இப்போ நான் சொல்லிக்கிறேன், இதில் வந்துட்டு என் மூஞ்சி கொஞ்சம் சேடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்னன்னா என்னோட உடம்பு வந்துட்டு கொஞ்சம் முடியல. ஸோ வந்துட்டு எனக்கு தூக்கமும் வருது, அதெல்லாம் கலந்து என் மூஞ்சி அப்படி இருக்கு. உடனே நிறுவுக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் வச்சு நிறுவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிறுவு வந்துட்டு நீங்கள் எது சொல்லி தான் வரீங்க அது சொல்லி தான் வரீங்க சொல்லிட்டு யாரும் சொல்ல வேண்டாம். என்னோட உடம்பு கண்டிஷன் இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. அப்புறம் இதுக்கெல்லாமே எனக்கு வந்து திருப்பூர் சில்க்ஸ் வந்து நல்லா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா அங்கே தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பூர்ல எவ்வளோ கடைகள் இருந்தாலுமே செட் ஆயிடுச்சு. எந்த கடைக்கு போனாலும் திருப்பூர் சில்க்ஸ் மாதிரி வரல. எங்க அப்படி பார்த்து புது துணி மாதிரி பண்ணாது. ஸோ அதனால வந்து நாங்கள் பண்ணிட்டோம். எங்களுக்கு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது கொடுத்தாங்க, ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. நான் சொல்லிட்டேன் எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், தட்டும் வேண்டாம், எனக்கு சில்வர் பாத்திரம் தான் வேணும்னு. அப்புறம் சரி ஓகே இந்த கைது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிங்க் கலர் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அந்த ட்ரெஸ்ஸு தைக்க அது நல்லா இருக்குமான்ட்டு. அதே போல் இது தைச்சி வந்த பின்னாடியுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். நான் சனிக்கிழமை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நான் வீடியோ கொடுக்குறேன். 19ஆம் தேதி அக்டோபர் 19ஆம் தேதி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி ப்ளவுஸ் தைக்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட தீபாவளி ஷாப்பிங் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்ட் 2 வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், முறுக்கு சுடலாமா, லட்டு சுடலாமா, மிக்சர் தைக்கலாமா, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத 8ஆம் தேதிக்கு மேலே நான் வீடியோஸ் எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் இருக்குது எனக்கு. 8ஆம் தேதி வரைக்கும் லோன் கட்டணும், அதுக்கான வேலைகளை நான் பார்க்கணும். ஸோ இதெல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு தெரிவிங்க. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சரி ஓகே. சரி உனக்கு ஓகேவா? எனக்கு பிடிச்சிருக்கு. 2 சாரியும் ஓகே. 2 சாரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலருக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி நான் இந்த ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் எடுத்ததுமே இந்த ப்ளூ கலர் கிடச்சிருக்காது. ஏன்னா இந்த ப்ளூ கலர் வந்து அதான் சொன்னது ஆகஸ்ட் 17 என் கண்ணில் மாட்டுச்சு இந்த ப்ளூ கலரு. அதுக்கப்புறம் எனக்கு அப்போலேருந்து எடுக்கணும் இந்த இப்போ எடுக்கலைன்னா மேபி மிஸ் ஆகிருக்கலாம், ஏன்னா சேல் ஆகிருக்கும். அடுத்து எப்போ எடுப்போன்னு தெரியாது. எனக்கு பிடிச்ச சாரி கிடச்சிச்சு. அது என்கிட்ட எப்போ வேணால் இருக்கும். இப்போ நான் எப்போ வேணால் தைச்சி போட்டுக்கலாம், என்கிட்ட இருக்குங்கிற ஒரு ஹாப்பி வந்துருச்சு. அதை நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தைச்சி போட்டாலும் என்னோட சாரி தான் அது. அதனால எனக்கு அது ரொம்ப இந்த இது எடுத்தனால எனக்கு அதுவும் வந்துருச்சு. 2மே எனக்கு பிடிச்சிருச்சு. உனக்கு
செம்மையா இருக்கு எல்லாமே. எனக்கு எனக்கு நான் எடுத்தோடனே சொல்லிட்டேன். எப்படியும் பார்த்தோன்னே நான் பிங்க் தானே, அது சொன்ன உடனே உங்க கலருக்கே இருக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சு நான் எதுவுமே சொல்லலை. கலர் வந்துட்டு 4 கலர் காட்டினா நான் பிங்க்குன்னு சொன்னா அது உன் கலருக்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் அவங்களே பிங்க்குன்னு வரும்போது நம்ம எப்படி பிங்கை விட முடியும், அப்புறம் பிங்க்லேயே உட்காந்தாச்சு. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்குமே அந்த கதை சொன்னேன்ல, எனக்கு ரீசெண்டாக ஸ்கை ப்ளூ கலர் மேலே ஒரு கிரேஸ் வந்துச்சு. உள்ள ஒரு ஸ்கை ப்ளூ கலர் டாப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் செம்மில் தான் தைப்பேன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்கேன். இந்த ஸ்கை ப்ளூ கலர் மேலே ஒரு கிரேஸ் வந்துருச்சு இப்போ. ஓகே, நம்மளோட தீபாவளி ஷாப்பிங் இதுதான். உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாரியோட ரேட்டெல்லாம் ஒர்த்தான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ வந்து உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கவிஸ் எடுக்கணும். பாய் பாய். எடுத்து நான் ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப கலாச்சு.